ஹாய்! இன்னைக்கு நான் கோல்கல் மேக்கப் லுக் தான் பண்றேன். இது பயங்கர வைரலா ட்ரெண்டிங்கா இருந்தது. பட் நான் ரொம்ப தள்ளி போட்டு இப்போ தாங்க ட்ரை பண்றேன். ஆக்சுவலா இது பார்க்கும்போது எனக்கு காஷ்மீர் டைரீஸ் ஞாபகம் தான் வருது. நாங்க காஷ்மீர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணது. என் முகம் இந்த மாரி தான் இருந்தது. ஆஃப்டர் லைக் அந்த வெதருக்கு. ஸோ அந்த லுக்கே தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என் ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கலர் கரெக்டருக்கு எலேகலோட கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். 2 கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்லாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எல்ஃபோட பியூட்டிஃபுல்லான க்ளோ ஃபில்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின்னை வந்து இலுமினேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷ் தாங்க. இந்த கே பியூட்டியோட ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து போட்டுட்டு பியூட்டி பிளெண்டரை வச்சு பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஐஷேடோவுக்கு பிங்க் ஐஷேடோ தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவும் அவுட்டர் கார்னரில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு விங் லைனர், தென் மஸ்காரா அண்ட் தென் லிப் பாம். லிப் பாம் மேலே வந்து நான் இப்போ இந்த கலர் கெமிஸ்ட்ரியோட இந்த செர்ரி கலரில் இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன்ஸ்க்கெலாம் சென்டரில் மட்டும்தான் செர்ரி கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அண்ட் தென் அது அவுட்டர் எட்ஜஸை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கு பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ளஷை வச்சு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹைலைட்டை யூஸ் பண்ணுறேன். இங்கே கே பியூட்டியோட ஃப்ராஸ்ட் ஐஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுற வாவாக இருந்தது. ஸோ அதையும் வந்து நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி விட்டோன்னே வா, இதாங்க ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வின்டருக்கு பர்ஃபெக்டான லுக்காக இருக்கும். நீங்களும் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன டேக் பண்ண மறக்காதீங்க. பாய்.